சண்முகம் பரணி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் வைஜெயந்தி விசாரிச்சுட்டு இருக்கும்போது இப்போ வைஜெயந்தி சொல்கிறாங்க, நான் தான் தப்பு பண்ணியிருக்கிறேன், நான் தான் மாலதியோட கதையை முடிச்சிருக்கேன்னு நீ சொல்லிட்டு இருக்கிறியே, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ நீதிபதி கேட்க சொல்கிறாங்க, இங்கே பாரு சண்முகம், அவங்க எவ்வளோ பெரிய அதிகாரின்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். நீ உன்னுடைய சொந்த இதை பகையை வச்சுக்கிட்டு நீ அவங்க மேலே இந்த மாதிரிக்கு பொய்யான புகார் சொல்லக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே சண்முகம் சொல்கிறாங்க, என்னம்மா அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆதாரம் இல்லாமல் நான் இந்த மாதிரிக்கு நான் சொல்லுவேன்னா என்ன அப்படிங்கவும் அப்போ வைஜெயந்தி கேட்குறாங்க, அப்படி என்ன ஆதாரத்தை வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ நீதிபதியும் சொல்கிறாங்க, இங்கே பாரு சண்முகம், சரியான ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரிக்கு நீ தப்பு சொன்னேன்னா அதுக்கப்புறமா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படிங்கும்போது, அம்மா அந்த அளவுக்குலாம் போகாது, வைஜெயந்தி மடத்துக்கு எதிரான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படிங்கவும் அப்போ என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சிவனாண்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கள் அப்பா முருகன் தான் ஆதாரம் அப்படிங்கவும், என்ன சண்முகம் வளரிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தியும் கேட்குறாங்க, சிவனாண்டியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன எங்கள் அப்பா முருகன் தான் ஆதாரம்னா அந்த கடவுளே சாட்சி சொல்ல போகிறாரா அப்படின்னு அவங்க வைஜெயந்தியும் சிவனாண்டியும் கேட்டுட்டு இருக்கவும் இப்போ சண்முகம் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீதிபதி சொல்கிறாங்க, இங்கே பாரு சண்முகம், இது விளையாடக்கூடிய இடம் கிடையாது, உங்கள் அப்பா என்ன முருகனே சாட்சி சொல்வான்னு சொல்கிறியே, அப்படின்னா என்னை கடவுளே கோர்ட்டுக்கு வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம்மா கடவுளே கோர்ட்டுக்கு வருவார், என் அப்பா முருகன் சாட்சி சொல்லுவான் அப்படின்னுக்கும்போது நீ என்ன வளரிட்டு இருக்கிற அப்படின்னு வைஜெயந்தி கேட்டுட்டு இருக்கவும், கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பரணி வீராவும் பார்த்தோம்னா அவங்க முருகருடைய விக்கிரகத்தை அவங்க எடுத்துட்டு வராங்க. இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சியடைகிறாங்க, என்னது முருகர் கடவுளையே நீ கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அப்போ சண்முகத்திட்ட அவங்க பரணியும் வீராவும் முருகரோட விக்கிரகத்தை கொடுக்குறாங்க. உடனே என்னது நீ எதுக்காக முருகரோட விக்கிரகத்தை அங்கே கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ பரணி சொல்றாங்க, இந்த முருகர் விக்கிரகத்தில் தான் எல்லா ஆதாரமும் அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே நீதிபதி கேட்குறாங்க, என்ன பரணி என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வைஜெயந்தி தான் காட்டுறாங்க. வைஜெயந்தி அதிர்ச்சியடைகிறாங்க, இந்த முருகர் விக்கிரகம் சவுந்தரபாண்டி சண்முகத்திட்ட கொடுக்காம நம்மகிட்ட எல்லாம் கொடுத்தாரு, அப்படி இருக்கும்போது இதில் என்ன நடந்திருக்கும்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இவங்க இதில் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நீதிபதி கிட்ட பரணி சொல்கிறாங்க, இதில் வேல் இருக்குல்ல, வேலில் கேமரா இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிக்கு முருகரோட நெத்தியில் இந்த மாதிரிக்கு ஒரு லைட் இருக்குது, இது மூலியமா எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா விவரத்தையும் பரணி நீதிபதி கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே வைஜெயந்திக்கு தூக்கி வாரி போட்டுருது. அதை விட பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ அக்கா இது என்னது, இந்த முருகர் விக்கிரகத்தை நான் தானே வைஜெயந்தி மடத்துக்கிட்ட கொடுத்தேன், சண்முகத்திட்ட கொடுக்காம சண்டை போட்டுலாம் நான் வைஜெயந்தி மடத்துக்கிட்ட கொடுத்தேன், ஆனால் அவன் எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி இதை கொடுக்க வச்சிருக்கிறான் என் மூலியமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சண்முகம் வைஜெயந்தி மாட்டினானோ இல்லையோ, ஆனா நீ நல்லா வசமாவே மாட்டிக்கிட்ட, ஆரம்பத்துல இருந்தே இந்த கேஸை ஒன்ன வச்சே அவன் வைஜெயந்திய பழி வாங்கிட்டு இருக்கிறான், அது புரியாம நீயும் சண்முகத்தை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு எதிராக நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ அவனுக்கு எல்லாமே ஆதரவா நீ எல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கிற அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சவுந்தரபாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இப்ப வைஜெயந்தி மேடத்தோட முழு கோவமும் என் பக்கம் தானே திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி பயத்தோட இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த கேமரா அவங்க எடுத்து கொடுக்குறாங்க பரணி. அப்ப நீதிபதி கிட்ட அதை போட்டு காட்டவும் அதுல பார்த்தோம்னா வைஜெயந்தி குரு வைஜெயந்தியோட அம்மா அவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்குது, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குது. அப்போ மாலதியோட கதையை முடித்தது வைஜெயந்தி மேடம் தான் அப்படின்னு குரு சொல்லவும் வைஜெயந்தி சொல்கிறாங்க, ஆமாம் அந்த சண்முகத்தோட குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்குது, எல்லாமே வீடியோ ஆதாரமாக ரெக்கார்ட் ஆகிருக்கமோ அதை பார்த்ததுமே நீதிபதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே நீதிபதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன வைஜெயந்தி இதில் நடந்தது எல்லாமே உண்மை தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ, அதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன உண்மை இல்லை, அதுதான் நல்லாவே தெளிவாகவே நீங்கள் தான் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறீங்களே, இதுக்கு மேல என்ன சாட்சி வண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ இது கேட்டதுமே வைஜெயந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ வசமாக நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சண்முகத்திட்ட சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க முருகர் விக்கிரகத்தெல்லாம் வச்சு இவர் விளையாடி இருக்கிறார் அப்படிங்கும்போது முருகர் விக்கிரகத்தை வச்சு விளையாடி இருக்கிறது இருக்கட்டும், நீங்கள் ஆனால் ஒரு மனுஷங்களை வச்சு நீங்கள் விளையாடி இருக்கிறீங்க, சண்முகத்தை குடும்பத்தில் தனியான முறையில் உங்களுக்கு பகை இருந்திருக்குது, அதனால சண்முகத்தை குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக இவ்வளோ வேறையும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லவும் இவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தனால தானே அதை வச்சு நீங்க தப்பா யூஸ் பண்ணிருக்கிறீங்க,
மாலதியோட கதையை முடிச்சிருக்கிறீங்க. ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணியிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பழியை தூக்கி போட்டு அறிவழகன் மேலே பழியை போட்டு அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கிறீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணியிருக்கிறான் உங்கள் பையன். அந்த பழியை தோரமலை போட்டிருக்கிறீங்க. இப்படி உங்கள் கையில் அதிகாரம் இருந்துன்னு சொல்லிக்கிட்டு இது எவ்வளோ பெரிய தப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வைஜெயந்தி வந்து சொல்கிறாங்க, மேடம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதுதான் எல்லாத்தையும் வீடியோ ஆதாரமாக எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்களே, இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேண்டி கிடக்குது? இவங்க ரெண்டு வரையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வைஜெயந்தியையும் அதுக்கப்புறமா குருவையும் சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு வரையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ வைஜெயந்தியோட முழு கோமும் சவுந்தரபாண்டி பக்கம் தான் திரும்புது. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து நீதிபதி வந்து அவங்க சண்முகத்தில் சொல்கிறாங்க, எங்க பாருங்க சண்முகம், இந்த அளவுக்கு இந்த கேஸை வந்து ரொம்பவே சூப்பராக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் ஆரம்பத்தில் அறிவழகனுக்காக வாதாட போகிறேன்னு சொன்னதுமே நான் கூட கொஞ்சம் பதட்டமாக தான் ஆனேன். உங்களால் என்ன பண்ணிட முடியும், நீங்கள் எப்படி வாதாட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சேன். ஆனால் உண்மையில் சொல்ல போனாக்கி ஒரு லாயருக்கு மேலே நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஆதாரமாக நீங்கள் வந்து சேகரித்து நீங்கள் இந்த அளவுக்கு கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கிறீங்க. இந்த ஆதாரம் தான் இன்றைக்கி இந்த கோர்ட்டில் இந்த அளவுக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்காக வந்து ரொம்பவே வந்து யூஸாக இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனைவி பரணியும் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்கள் ரெண்டு வரையுமே வந்து இந்த கோர்ட்டு வந்து பாராட்டுறது. அறிவழகன் மேல எந்த தப்புமே இல்லை, அவர் வந்து ஒரு நிரபராதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த கோர்ட்டு வந்து அவருக்கு தீர்ப்பு வழங்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிக்கு கௌதம் அதுக்கப்புறமா வந்து வைஜெயந்தி குரு இவங்க மூணுவருக்கு வந்து கூடிய சீக்கிரத்திலே தீர்ப்பு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதெல்லாம் கேட்டதுமே சண்முகமும் பரணி குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து சிவபாலன் வந்து ஓடி வந்து அவங்க சண்முகத்தை தூக்கி கொண்டாடிட்டு இருக்கவும் அப்போ வந்து அறிவழகன் வெளியே வந்ததுமே உடனே ரத்னாவோட கையை பிடிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சண்முகத்தையும் பரணியோட காலில் விழுதாங்க. நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லைன்னா இந்த கேஸ்ல வந்து நான் வெளியே வந்திருக்கவே முடியாது, நான் நிரபராதின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிருக்கவே செய்யாது. நீங்க ரெண்டு பேரும் தான் நான் வந்து இன்னைக்கு வர்றதுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. எங்க வாழ்க்கையை வந்து விளக்கத்தி வச்சதே நீங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அறிவழகன் வந்து சண்முகத்தோட கையை வந்து அவங்க பிடிச்சு அவங்க அழுதுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரத்னாவும் வந்து பரணிக்கிட்டே சண்முகத்திட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைன்னா அறிவழகன் வெளிவந்திருக்கவே முடியாது. எப்போ எங்கள் அண்ணா வந்து இந்த கேஸில் வாதாட போகிறேன்னு சொன்னாரோ அப்போமே எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது எல்லாம் எங்கள் அப்பா முருகனால் வந்தது தான் அப்படின்னு வந்து சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வைகுண்டம் வந்து இங்கே பாரு சண்முகம், நீ இந்த அளவுக்கு இப்போ ஏதாவது வாதாடுவேன்னு சொல்லி நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பத்தில் எல்லாரும் மாதிரிக்கு தான் நானும் ஒன்று கிண்டல் பண்ணினேன். ஆனால் என் மருமக பரணி தான் நம்பிக்கையோடு அவள் பேசுனா, அவன் நம்பிக்கை கொஞ்சம் கூட வந்து இதாகவே இல்லை, அவன் நம்பிக்கை ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பாராட்டிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அங்கே வந்து அவங்க வைஜெயந்தியை தான் காட்டுறாங்க. அப்போ சண்முகம் வந்து வைஜெயந்தி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, பார்த்தீங்களா மேடம், கடைசியில் எங்கள் அப்பா முருகன் தான் வந்து என்னை கைவிடாமல் காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ வைஜெயந்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, திட்டம் போட்டே அந்த முருகரோட விக்கிரகத்தை என் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு இந்த மாதிரிக்கு நாடகம் ஆடி இருக்கிறீர்கள் அப்படிங்கவும் உடனே வந்து சண்முகம் சொல்கிறாங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ என் மாமனார் தான் எனக்கு ரொம்பவே உதவி பண்ணியிருக்கிறாரு. உங்களை இந்த கேஸில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் தான் எனக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கவும் இது கேட்டதுமே சவுந்தரபாண்டி ஐயோ இவன் வேற அந்த மேடத்துக்கிட்ட இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறானே, ஏற்கனவே வந்து அவங்க என் மேலே எந்த அளவுக்கு கோவமா இருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, இவன் வேற வந்து எரியிற விளக்குல எண்ணெய் கொறி ஊத்திட்டு இருக்கிற மாதிரிக்கெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் அப்போ வைஜெயந்தி வந்து சவுந்தரபாண்டி முறைச்சு பார்த்துட்டு இருக்கவும் சவுந்தரபாண்டி வந்து பாண்டியமாட்டு சொல்றாங்க, அக்கா அக்கா நம்ம அங்கிருந்து போயிடலாம், இதுக்கு மேலே அங்கே நின்றுட்டு இருந்தோம்னா அந்த அம்மா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து வைஜெயந்தி வந்து சவுந்தரபாண்டியை கூட்டிட்டு வர சொல்லவும் அப்போ சவுந்தரபாண்டிகிட்ட வந்து சொல்றாங்க, உங்களை மேடம் வந்து வர சொன்னாங்க அப்படிங்கும்போது இல்லை நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த மேடம் வந்து உங்கள்கிட்ட வந்து முக்கியமாக ஏதோ பேசணுமா, அதனால உங்களை வந்து கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கவும் அப்போ சவுந்தரபாண்டி வந்து பயந்துக்கிட்டு வைஜெயந்தி கிட்ட வராங்க. அப்போ வைஜெயந்தி வந்து சவுந்தரபாண்டி கிட்ட சொல்கிறாங்க, இந்த கேஸில் என்னை வந்து தோக்கடிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னையும் என் பையனையும் நீ உள்ள தூக்கி வச்சுட்டு எல்லாம் பிளான் பண்ணி தானே நீ செஞ்சுருக்கிற, ஆக மொத்தத்தில் சண்முகத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீதாயா எல்லா விதத்துலேயும் வந்து உடந்தையா இருந்திருக்கிற அப்படிங்கவும் மேடம் நான் சொல்கிறது கேளுங்க, அவன் இந்த மாதிரிக்கு என்ன வச்சே எல்லாம் பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இவன் ஆரம்பத்துலேருந்தே திட்டம் போட்டு இப்படி என்னை மாட்ட வச்சுட்டான், இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது மேடம், நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் ஆரம்பத்துலேருந்தே இருந்தேன், ஆனால் என்ன வச்சும் இந்த மாதிரிக்கு பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் அந்த சாமி விக்கிரகத்தை என் வீட்டுக்கு தந்தது நீதான் ஐயா அப்படிங்கும்போது எங்கள் பாருங்க மேடம் அவன் கைக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன், ஆனால் அதை வச்சே அவன் இந்த மாதிரிக்கு பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை.
நான் சொல்கிறத நம்புங்க மேடம் அப்படிங்கும்போது உன்னை நான் சும்மா விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேடம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வைஜெயந்தியை அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சண்முகமும் பரணியும் வீட்டுக்கு வரவும் அப்போ பாக்கியா வந்து சண்முகத்தையும் பரணியும் வந்து வீட்டுக்குள்ளே போக விடாமல் தடுக்கிறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இன்னைக்கு ஊர் கண்ணு ஃபுல்லாக உங்கள் மேலே தான் என்ன ரத்தனா பார்த்துட்டு இருக்கிற அவங்க 2 பேருக்கும் திருஷ்டி சுற்றி போடு அப்படிங்கவும் உடனே வந்து அவங்களும் வந்து சுற்றி போட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அந்த கதையில் என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.